நல்ல ஒரு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி இன்றைய தினம் எதிர்காலத்தை சிறப்பாக மாணவ கம்பெனியில மனதிற்கு பிடித்த ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும், அனைத்தையும் இந்த வீடியோவில் காணலாங்க. மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ ஓங்கிய புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் நாள் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் நாளின் பிற்பகுதியில் ஆணி திருமஞ்சனம் இன்றைய தினம் அபிஷேகம் நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு. எனவே உங்களது வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு சென்று இன்றைய தினம் பின்னிரவில் நடைபெறும் திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் உங்களுக்கு முற்பிறவில் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போக வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தில் இன்றைய தினம் கலந்து கொள்ளுங்கள். சூரியன் உதயம் ஆகுவதற்கு முன்பாகவே அந்த அபிஷேகம் முடிந்துவிடும் என்பதால் அதில் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் என்பதே நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் பகல் 2:11 பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இது தவிர புதன் சூரியன் சேர்க்கையானது ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் கூடும். ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் நீங்கள் நினைத்ததை விட மிக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களது எதிர்கால நலனுக்காக நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு பிளானை போடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரான எதிர்காலம் காத்திருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் குழந்தையை போன்ற ஒரு இயல்பாக காணப்படும். விளையாட்டுத்தனமாக இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வீட்டில் திருவிழா நடைபெறுவதால் உங்களது பணம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கலாம். இது உங்களுடைய அடிப்படை நிலையை இன்னும் மோசமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களது தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமையுங்க. நினைத்த காரியம் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுவீங்க. அதற்கு உங்களது நண்பர்கள் கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வெகு நாட்களாக நீடித்த நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது வழக்கமான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களது உடல் நலத்தை அந்த மாற்று மருத்துவம் சீராக்குங்க. எனவே அதையும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வேலைப்பளுவை குறைக்க உங்களது வீட்டு வேலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உதவி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான உங்களது வாழ்க்கையை அமைய நீங்கள் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள நண்பர்களே. அது உங்களுக்கு இன்னும் உங்களது மனநிலையை உற்சாகத்துடன் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் விசேஷமான ஒரு நண்பர் உங்களது கண்ணீரை துடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கிரியேட்டிவிட்டி சக்திகள் அதிகரிக்கும். முடிவெடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் போதுமான ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்யலாம் அல்லது மனதிற்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம். இன்றைய தினம் தியானம் செய்வதால் இன்றைய தினம் நீங்கள் மன அமைதியை பெற முடியும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் நேரத்தை செலவிடுவது, அன்பாக பேசி மகிழ்வது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையுங்க. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து முடித்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் வசூல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் பணிபுரிவீங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரமோஷனும் இன்னைக்கு கிடைக்கும். மேலும் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமையும். வாழ்க்கை செட்டிலாக வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கும் இன்றைய தினம் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி உங்களது எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வழக்கத்தை விட ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டகரமான
என்னை பார்ப்பதற்கு முன்னால் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி உடனடியாக கிடைக்குங்க. ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக இன்றைய தினம் அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. மேலும் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த சில காஸ்ட்லியான பொருளை இன்றைக்கி வாங்குறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் தனம் சார்ந்த நெருக்கடிகள், பணம் சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. மேலும் இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் உங்களது மனதில் அதிகத்துக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டில் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது வெளிநாடு சம்மந்தமாக வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கலாமா, அந்த மாதிரி உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் உங்களது மனதில் இன்றைய தினம் ஓட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும். மேலும் இன்றைய தினம் உங்களது காரியங்கள் கிடைக்கும் வெற்றிகள் மூலமாக மன திருப்தி, மன தெளிவு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.